Thanks for 100 subscribers. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பால் பணியாரம். இது எப்படி பண்ணுறதுன்றத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. நான் 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்போதும் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். உளுந்து மட்டும்தான் இதுக்கு தேவை. அதாவது மாவு விஷயத்தில் பற்றி சொல்கிறேன். உளுந்து மட்டும் இதுக்கு போதும். இப்போ நம்ம ஒரு தேங்காய் எடுத்துக்குவோம். ஒரு 100-150 ஜீனி எடுத்துக்குவோம். உங்களுடைய ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த நீங்கள் ஜீனி எடுத்துக்கோங்க. தேங்காயை திருவி நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். இப்போ உளுந்து பெண்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதும்பாங்க. அதை சில பேர் உளுந்து களியாவோ இல்லை வேறு வடை, உளுந்து வடை இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். அதனால் நான் இதை உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோவை. இது சாதாரணமாகவே நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் நுண்டு ஒரு கை எடுத்துக்கலாம். ஒரு கை எடுத்து ஒரு 10-15 அதில் செஞ்சிடலாம். இது மாதிரியும் நம்ம ஊற வச்சு தனிப்பட்ட முறையில் நிறையா செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் ஜீனி ஆட் பண்ணிட்டேன். லேசாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ மாவு நம்ம ரொம்ப நீக்க அரைச்சிடக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் பாலாக இருக்கணும். அதனால் நம்ம போண்டாவுக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி தான் வரும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம போட்டுருவோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். எப்படி ரவுண்ட் ஆகிட்டு பாருங்களேன். போடும்போது ஒரு மாதிரியாக இருந்தாலும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை ஆகிட்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சதுக்கப்புறம் நல்ல எண்ணெயை வடிகட்டிடுங்க. நல்ல எண்ணெய் வடிகட்டினா தான் நம்ம தேங்காய் பாலில் அதை போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயோடையே போட்டு நம்ம தேங்காய் பால்லையும் இதை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி அதிகம் சாப்பிட முடியாது. ஒரு 4-5 தான் சாப்பிட முடியும். ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல எண்ணெய் நீங்கள் வேணால் பேப்பர் போட்டு எண்ணெயை எப்படியாவது எடுத்துட்டுங்க. இப்போ நம்ம இதை தேங்காய் பாலில் போட்டுட்டோம். ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். அதாவது இந்த பணியாரத்தில் அந்த பால் உறிஞ்சிரும். உறிஞ்சோன்னே நம்ம இதை சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.